அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மகாலய அமாவாசையில பெண்கள் செய்யக்கூடாத விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து மகாலய அமாவாசை தினமும் வர இருக்கிறது. இன்றைய நாளை முன்னோர்கள் வழிபாடு செய்வது, அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது, மறைந்த முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்வது நம்முடைய குடும்பத்திற்கு கோடி கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே நாளை தினத்தை யாரும் தவற விடாதீங்க. உங்களுக்கு எந்த வழிபாடும் செய்ய முடியவில்லை என்றாலும் சரி, முன்னோர்களை மனம் உருக நினைத்து அவர்களை இரு கைகளை குட்டி வணங்கி வழிபாடு செய்து நல்லது. இந்த பூலோகத்திற்கு நம்மை கொண்டு வந்த மறைந்த முன்னோர்களுக்கு நன்றி மட்டுமாக தெரிவிக்க வேண்டும். நாளைய தினம் முன்னோர்களை வழிபாட்டை தவறவிட்டவர்களுக்கு கட்டாயம் வாழ்க்கையில் கஷ்டம் வரும் என்ற தகவலை ஆழ பதிய வைத்து இந்த வீடியோ கூட போயிடலாம். மகாலய அமாவாசையில் சமையலில் என்னென்ன காய்கறிகள் சேர்க்கலாம், நாளை கட்டாயம் சமையல் எந்தெந்த காய்கறி சேர்க்கக்கூடாது, குறிப்பாக நாளை சமைக்கும் போது சுமங்கலி பெண்கள் எந்த ஒரு தவறை செய்யக்கூடாது என்பதை வீடியோ தான் இது. அமாவாசையை சமையல் சேர்க்க வேண்டிய காய்கறி என்னென்னா அவரைக்காய், புடலங்காய், கொத்தவரங்காய், தட்டைப்பயிறு, பூசணிக்காய், வாழைக்காய், வாழைத்தண்டு, மாங்காய், இஞ்சி, நெல்லிக்காய் இவையெல்லாம் பயன்படுத்தி அமாவாசைக்கு சமையல் செய்யலாம். இது தவிர உளுந்து வடை, பாசிப்பருப்பு பாயாசம், அப்புறம் இது போன்ற உணவுகளையும் படையல் சேர்த்து கொள்ளலாம். சேர்க்கக்கூடாத காய்கறினா முட்டைக்கோசு, நுழுக்கோசு, முள்ளங்கி, கீரை வகைகள், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், காலிஃப்ளவர், வெங்காயம், பூண்டு இவைகளை அமாவாசை சாப்பாட்டில் அறவே தவிர்ப்பது நல்லது. நம்முடைய முன்னோர்கள் அசைவ சாப்பாடை விரும்பி சாப்பிட்டாலும் இந்த நாளில் அசைவ சாப்பாடை முன்னோர்களுக்கு படைக்கக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. சுமங்கலியாக இருக்கும் பெண்கள் மறைந்த முன்னோர்களுக்கு சமைக்கும் பொழுது வெறும் வயிற்றோடு சமைக்கக்கூடாது என்பது சாஸ்திரம். அதனால் காலை எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு காஃபி டீ குடிச்சிட்டு லேசாக ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சமைச்சா நல்லது. உணவு சாப்பிட முடியவில்லை என்றாலும் 2 வாழைப்பழம் 1 டம்ளர் பால் குடித்துட்டு சமைப்பது நல்லது. சுமங்கலி பெண்கள் வெறும் வயிற்றோடு முன்னோர்களுக்கு படையல் போட்டு உணவு சமைக்கக்கூடாது. இதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். சில குடும்பங்களில் பாரம்பரிய அமாவாசை என்றால் இந்த உணவை மட்டும்தான் சமைக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருக்கும். அப்படி பாரம்பரியம் நீங்கள் கடைபிடித்து வரக்கூடிய பழக்க வழக்கங்களை என்றுமே மறக்கக்கூடாது. உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி எப்படி உங்கள் குடும்ப வழக்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்களோ அதே போல் உங்கள் வழிபாட்டை மேற்கொண்டு மிக மிக அவசியம். வழிபாட்டின் போது பித்ருக்களை நினைத்து ஓம் பித்ருவாய நமக என்ற மந்திரத்தை சொல்வது சிறப்பு. யாரெல்லாம் தர்ப்பணம் செய்யக்கூடாதுன்னா, சாஸ்திரப்படி சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. ஒரு மகனுக்கு அப்பா இருந்தால் அந்த மகன் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஒரு ஆண் மகனுக்கு அப்பா இருக்கிறார் என்றால் அவங்களும் கொடுக்கக்கூடாது. இந்த ஆண் மகன் தன்னுடைய மாமனார் மாமியார்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா என்று கேட்டால் நிச்சயம் கொடுக்கக்கூடாது என்று தான் சாஸ்திரம் சொல்கிறது. அப்பா இருக்கும்போது மகன் எக்காரணத்து கொண்டும் தன்னுடைய மறைந்த முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. சாஸ்திரம் இதுதான், அதை கடைப்பிடிப்பது நல்லது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சாஸ்திரம் நிச்சயம் நன்மை தரும். விதவாண்டம் பேசுவதற்கு மேடை சொன்ன விதிமுறைகள் கட்டுப்பட வேண்டும் என்பது அவசியம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பொறுத்து தான் இந்த வழிபாட்டு பலன் கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை உள்ளவர்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.